Hi, hello guys, welcome back to our channel. நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா டே 16 இன்னைக்கு. இன்னும் வந்து ஒரு வாரத்தில் நம்ம ட்ரிப் வந்து முடிஞ்சிட போகும். அதாவது உத்தரகாண்ட் விட்டு கிளம்பிட்டு இருக்கோமா. ஸோ இன்றைக்கி தான் மேபி லாஸ்ட் டே ஆஃப் உத்தரகாண்ட். ஸோ எங்கள் டெஸ்டினேஷன் அப்படின்னா டெல்லி வழியாக ராஜஸ்தான். ஏன்னா அந்த ரூட் தான் போகிற ரூட்டை காட்டுது மேப்பு. ஸோ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக நான் டிஆர்கேயில் வரும்போது பிஃபோர் மகாராஷ்டிரா ட்ரிப்புக்கு முன்னாடி ராஜஸ்தான் ட்ரிப் பண்ணும்போது சவாய் மதாப்பூர் அந்த ஊரில் வந்து 2 பேர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பைக்கு டயர் வெடிச்சது அது அந்த டைமில். ஸோ அவங்க கான்டாக்ட் ஸ்டில் இப்போ இருக்குது. ஸோ அவங்ககிட்ட பேசியிருந்தேன், வாங்க நைட்டு மீட் பண்ண அப்படின்னாரு. ஸோ டுவர்ட்ஸ் ராஜஸ்தான் வண்டி விட போகிறோம். இங்கே இந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தது. காரை வந்து வார்ம் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம இனி கிளம்புறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுக்கு கோப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஞாபகம் வந்துச்சு. கோப்ரோ வந்து உள்ளே விட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். சரி அப்புறமா கோப்ரோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ண தேடி பார்த்தா உள்ளே வந்து பெட்டு கீழே இருக்குது. கோப்ரோ விட்டுருந்தா அப்படியே எல்லா டேஸ் ஃபுட்டேஜ் ஃபுல்லாக போயிருக்கும். மெமரிஸ். டீசல் போட்டு ரொம்ப என்ன மண்டே எவ்வளோ கண்டாக இருக்குது. டீசல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுது. அகெயின் ரேஞ்ச் வந்து 120 ரேஞ்ச் வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ண சொல்லியிருக்கு. 87 ரூபா 46 பைசாங்க. ஹெச்பி தான் வந்திருக்கேன். எகெயின் ஹைவேல ஹெச்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேட்டால் இருக்குன்ட்டாங்க ஹெச்பி பே பண்ணலாம் அப்படின்ட்டு. கீழே இறங்குறது இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று நைட்டாக இறங்கிச்சு. சரி காலையிலேருந்து பார்த்தா பழையபடி அந்த ஹீட் வைப் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எப்படினாலும் இப்போ 2 மாதம் வந்து ஓகே ஓகே ठीक है भैया पेट्रोल नहीं तो निकालना पड़ेगा या चल जाएगा ऐसे ही काम. டீசல் வண்டியில் பெட்ரோலை மிக்ஸ் பண்ணியாச்சு. 2.5 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரோலை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஈவன் இத்தனைக்கும் வண்டியில் வந்து தெளிவாக போட்டிருக்குங்க. டீசல் की गाड़ी है. டீசல் ஒன்லி இவ்வளோ மஞ்சள் கலரில் பார்த்தாலே தெரிய மாதிரி இருக்குது. கேப்பில் டீசல் 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 அத்தனை போட்டிருக்குது. பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக குறைஞ்ச ஒரு 8 லிட்டராச்சும் 8 இல்லை கூடவே இருந்திருக்கும். ஏன்னா ரேஞ்சே 120 காட்டுச்சு. ஒரு 10-12 லிட்டர் மேலே டீசல் இருந்திருக்கும். கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண உட்காந்துருக்கேன் நான். ஸோ மெக்கானிக் வந்துட்டாங்க. மெக்கானிக் விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூல் பம்பில் இருந்து என்ஜின் போகிறத டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக பைப் போட்டு அப்படியே வந்து கேனில் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. எப்படியும் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட உள்ளே வந்து ஒரு 12 லிட்டர் இருந்திருக்கும். ப்ளஸ் இப்போ அவங்க ஒரு 15 லிட்டர் அது மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆகும். அவங்க பாட்டு சால்ட்டாக சொல்லிடுறாங்க வந்துட்டு ஃபுல் டேங்க் போட்டு ஓட்டிங் ஒன்றும் ஆகாதுட்டு. நான் எனக்கு என்னோட மெக்கானிக்கிட்ட நான் கால் பண்ணி ஊரில் பெங்களூர் கேட்டுட்டேன். அவரும் சொன்னார் நீங்கள் வந்து 2 லிட்டர் தானே பரவாயில்ல ஃபுல்லாக டீசல் போட்டுட்டு டீசல் அடிக்டிவ் வாங்கி விட்டு ஓட்டுங்கன்னாரு. பட் ஸ்டில் வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா நம்ம அதில் ஒன்ஸ் இன்ஜின் ப்ராப்ளம் ஆனால் நான் சர்வீஸுக்கே 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் இன்ஜின் ப்ராப்ளம் ஆகுதுன்னா எவ்வளோ செலவாகும் நமக்கு நல்லா தெரியும். அதை விட மெயினாக ட்ரிப்பில் இருக்க இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டில் மாட்டிக்கிட்டால் இங்கேருந்து டோ பண்ணிட்டு போகிறது சர்வீஸ் சென்டர் போகிறன்றது பெரிய தலைவலி. அதனால் நான் வண்டியை இன்ஜினை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். எனக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்க சொல்லிவிட்டு அதை வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ட்ரைன் பண்ண அப்புறம் ஃபுல் டீசல் போட்டு எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி மெக்கானிக் சொன்ன மாதிரி டீசல் அடிக்கடி கொஞ்சம் வாங்கி போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம். நல்லபடியாக போகணும். ஸோ அவர் மெக்கானிக் தான். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இதாகிடுச்சு, நல்லா காலி ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து பாட்டம் லேயரில் கொஞ்சம் இருக்கும்ல. அதனால் சொன்னால் இன்னும் 2 டீசல் வாங்கி உள்ள விடுங்க, அதையும் சேர்த்து வெளியே எடுத்துலான்னாரு. எப்படினாலும் நான் பெட்ரோல் பங்க் காரங்கிட்ட தான் அவ்வளோ டீசலையும் இருந்து கொடுத்துட்டு போயிடும் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி. சரி ஓகேன்ட்டு இன்னும் 2 டீசல் உள்ளே விட்டுட்டு அதையும் ட்ரைன் பண்ணிட்டுருக்காரு. பட் இந்த ஐடியா எனக்கு தோணல. மெக்கானிக் அவரே சொன்னார், நல்ல பையா. ஸோ அதையும் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வந்துட்டு எப்படினாலும் பம்பு வந்து தர மட்டத்தில் இருக்கான்னு தெரியும், கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும். அப்படி வந்து டென்சிட்டி ஜாஸ்தி கம்மின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டீசல் தான் மேலே இருக்கும், பெட்ரோல் வந்து கீழே போயிடும். அதனால் சாரி டீசல் கீழே இருக்கும், பெட்ரோல் மேலே இருக்குமா. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் போட்ட பெட்ரோல் எல்லாமே வெளியே வந்திருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்த எகைன் வந்து ஃபுல்லாக எடுத்த அப்புறமா 10 லிட்டர் டீசல் வந்து போட்டுட்ருக்கோம். 10 ப்ளஸ் வந்து அடுத்த ஒரு 6. ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு 16 லிட்டர் எடுத்துருக்காங்க. எதுக்காக வண்டி பின்னாடி வந்து டீசல் அங்கே போக முடியாதுல்ல. அதனால் 10 லிட்டர் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கேருந்து 10 லிட்டர் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு விட்டுட்டு அகைன் டேங்க் ஃபுல் டீசல் போட சொல்லியாச்சு. டீசல் அடிட்டிங் இல்லையாமா, ஆப்போசிட்டில் பாரத்தில் இருந்தால் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இல்லை அந்த வேலை வந்து டீசல் அடிட்டி வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ண விஷயம் என்னன்னா வந்து அவங்க ஆல்ரெடி 10 லிட்டர் டீசல் உள்ள விட்டாங்க. அதுக்கப்புறம் 44 லிட்டர் போட்டுறாங்களா, 44 லிட்டர் கிட்டத்தட்ட 55 லிட்டர் டீசல் வந்து போட்டுறாங்க. என் வண்டி கெப்பாசிட்டி 50 லிட்டர், எப்படா 55 லிட்டர் போடுங்கன்னு ஒரு பஞ்சாயத்தை பேசி சரி அதெல்லாம் விட்டு தரலைங்க அப்படின்னு பேசி அங்கே விட்ட 2 லிட்டர் டீசல் க்ளீன் பண்ண விட்டது அது மைனஸ் பண்ணி அப்புறம் அவங்க போட்ட பெட்ரோலை மைனஸ் பண்ணி இங்கே இருக்கிற 16 லிட்டர் எடுத்து மைனஸ் பண்ணி அதுன்னு பண்ணி பார்த்தா இப்போ 42 லிட்டர் மட்டும் நான் பே பண்ண போகிறேன் இங்கே நான் டீசலுக்கு.
லாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் இப்போ கரெக்டான பேமெண்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஏதோ வந்து நம்ம வந்து அவங்கள ஏமாத்தின மாதிரி திங்க மாட்டாங்க. பட் எவ்வளோ எனக்கு ஆல்மோஸ்ட் 1 hour வேஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது என் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸ்டில் பே பண்ணுறேன். பட் இப்போ கூட எனக்கு என்னென்னா, இப்போ இதில் மெட்டில் போகும்போது எனக்கு இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி ஷோரூம் போய் செலவு ஒரு 50,000 1 லட்சம் ஆச்சுதுன்னா யார் கொடுப்பா? அது என்னோட ட்ரெஸ்ஸில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒவ்வொரு பெட்ரோல் பங்கை பார்த்தா டீசல் அடிக்டிவ் வந்து ஓடிட்டு இருக்கேன். எங்கேயும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. கேட்டு போவோம். भैया डीजल एडिटिव है, डीजल एडिटिव, डीजल एडिटिव पैकेट का नहीं है இங்கே இல்லையாம்மா. ஒரு பெட்ரோல் பங்கு கூட இல்லைங்க. இதோட 3வது பெட்ரோல் பங்கு அடுத்த ஹெச்பி இருக்குது. அங்கே போய் கேட்கலாம். அங்கே தப்பாக அடித்தான்ல அவனுக்கு இதே தான் பொழப்பாம்மா. மெக்கானிக் என்ன சொல்கிறாருன்னா, இது இதே தாங்க வேலை. இப்போ போன வாரம் கூட ஏதோ ஒரு காரை இப்படி தான் பண்ணிவிட்டாங்க. இவ்வளோ தான் ஒருத்தரும் படிக்க தப்புரிய இருக்கானுங்க. ஃபுல்லாக வந்து படிப்பறிவு இல்லாத பரவாயில்லைங்க. ஜஸ்ட் 2 வார்த்தை இப்படி இந்த ஷேப்பில் இருக்குன்றதை பார்த்தா ஒரு பெண்ணை இப்போ படிக்க போகிறாங்க. பெட்ரோல் டீசல் இந்த 2 மாற்றி இதோட போட போகிறாங்களா? ஸோ இது கூட தெரியலைன்னா அப்புறம் எப்படி என்ன ஒர்க் பண்ண முடியுங்க? ஒரு வாட்டி தெரியாம மிஸ்டேக் நடக்கலாம். அவனுக்கு இதே தான் வேலையை அவன் ஃபுல்லாக பாதி நாள் இப்படி தான் பண்ணுறான். வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்றோம், நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் மெக்கானிக் பையா சொன்னார். அவர் அடுத்த ஹெச்பி இருக்குது, இங்கேயே கேட்டு பார்க்கலாம். டீசல் அடிட்டு இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே உள்ளவங்க டீசல் போடுறது பெருசு போல இருக்குது. எல்லாரும் கிரோசின் எடுத்து ஓட்டுவாங்களாம் தெரியல. பார்த்தா பங்கு மட்டும் இருக்குது கண்டினியூஸாக. அடுத்த ஹெச்பியில் டீசல் அடிக்டிவ் பாக்கெட்டுக்கா இப்படியே தான் ஊர் வர போகணும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே இல்லை. பெட்ரோல் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பர்ச்சேஸை போட்டேன். நான் ஆக்சுவலி காலையிலே வந்துட்டு 4 டயருக்கும் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிருந்தேன். ஏன்னா ட்ரிப்பு கிளம்புனப்போ ஊரில் பண்ணது. அதுக்கப்புறம் மிடில் ஒரு வாட்டி பண்ணேன். சரி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம், இப்போ பண்ணலான்னு. இந்த பெட்ரோல் டீசல் பஞ்சாயத்தை பார்த்தா எதுவுமே பண்ணவே இல்லை. கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா கைகால் சும்மா இல்லைங்கம்மா. ஒரு காரில் தானே வரோன்ட்டு அள்ளி போட்டாச்சு. கேனில் பண்ண ஒரு ஸ்டூல் மாதிரி பட்டது. வீட்டில் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபிஷ் டேங்க் முன்னாடி உட்காரும் போது எனக்கு ஸ்டூல் மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் நான். பட் எதுவும் பிளாஸ்டிக்கில் வாங்குறது இதில் வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு ரோட் சைடில் போட்டிருந்தாங்களா. அப்படியே கொஞ்சம் 2500 ரூபா சொன்னது பேசி 1000 ரூபாய்க்கு வந்துச்சு. சரி ஓகே காரை தானே அள்ளி போட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாய் கடை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள் கழிச்சு 2 வாரத்துக்கு மேலே கழிச்சு பார்த்தா இப்போ தான் நான்வெஜ் தொட போகிறேன். கடையை பார்த்ததும் நிப்பாட்டிட்டேன். போயிட்டு பிரியாணி சிக்கனை வெளுத்து விட்டுடலாம். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுது. டெல்லி ஹைவே எக்ஸ்பிரஸ் வே பிடிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மோடை போட்டு அப்படி பசாமல் உட்காந்துடலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக ஃபுல்லாக ஹில்ஸில் வந்து லெஃப்ட் ரைட்னு ஓட்டியே வந்து ஒரு வழி ஆச்சு. இனி வந்து ஹைவே, இன்னி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். அப்படியே வந்து டெல்லி நோக்கி போயிட்டுருக்கேன். டெல்லி எவ்வளோ நேரம் தெரில. கார் லிமிட் ஸ்பீட் லிமிட் வந்து 100 போட்டுருக்காங்க. பட் 120 வரை போகலாமே. மேபி ஓவர்டேக் லேன் வந்து 120 வர நேரம். ஓகே அப்படியே வந்து டெல்லி போகலாம். ஒரு பெரிய ஸ்டிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியில் வந்து டேக் பிரேக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி ஓகே பிரேக்கை போட்டுரும் அப்படின்ட்டு. நான் சீரியஸ்லி இந்த ட்ரிப்லேயே ஓட்டின ஹைவேல சரியான ஹைவே, நல்லா க்ரூஸ் பண்ணி வர முடிஞ்சிச்சு. சரியான ஒரு பிரேக்கை போடலாம். லேபை ஸ்டோனே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. நிறைய ஏகப்பட்ட கடை, என்ன சொல்கிறது, ரெஸ்டாரண்ட் அப்படி நிறைய இருக்குது. பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு லைன்டு பார்க்கிங் நல்லா இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஒரு பிரேக்கை போட்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் எக்ஸிட் கிட்ட ரீச் ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையா வந்து லொக்கேஷன் போயிருந்தார், ராஜஸ்தான் பையா. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு காரில் அப்படியே நான் பாட்டுக்கு 120 மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படியே 120 செட் பண்ணி வச்சுட்டு பேசாமல் உட்காந்து வந்துட்டு இருந்தேன். இப்போ எக்ஸிட்டாக போகும்போது ரியலைஸ் ஆச்சு எனக்கு. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் ஆகலை ஆக்சுவலாக, ஒரு 10 மாதம் 12 மாதம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தான் ட்ரிப் வரும்போது அவர் இந்த பையா வந்து என்ன சொன்னார்னா, எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஹைவே இருக்குது இன்னும் ஓப்பன் ஆகலை. அப்போ அந்த ஹைவேல வந்து இன்னும் பைக் ஆக்சுவலாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஓப்பன் ஆகாதனால நீங்கள் வேணால் அதில் சைடில் நீங்கள் போய் உள்ளே போயிடலாம். அது ஹைவே ஓப்பன் ஆக்சுவலாக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ தான் ஞாபகம் வச்சு அந்த ஹைவே தான் இந்த ஹைவே அப்படின்றது. ஏன்னா இந்த ஹைவேல வந்து பைக் அலோடு கிடையாது. பட் இப்போ அஃபிஷியலாக ஓப்பன் ஆகிட்டு இது வந்து டோரோடு ரன் ஆகிட்டு இருக்குது. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சரி நம்ம பைக் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் கூட பேசியிருப்பேன், ஃபோட்டோ கூட போட்டிருப்பேன். நான் நம்ம தான் இந்த ஹைவேலே ஃபஸ்ட்டாக பைக்கில் போகிறோம் அப்படின்லாம் வந்து ஒரு போட்டு போகிறாங்க. ஏன்னா பைக் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்பாட் வந்து ரீச் ஆக போகுது. எப்படின்னா நம்ம டயர் கிழிஞ்ச ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். அவர் லொக்கேஷன் அனுப்புறது முன்னாடி வண்டி ரிப்பேர் ஆச்சுல அந்த ஸ்பாட்டில் தான் வந்து நிற்கிறேன். லொக்கேஷன் அனுப்புகிறேன் நான். அவர் சிறிய திருத்தம். இப்போ தான் நான் வந்து ஜனவரி பிப்ரவரி கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். நான் டிசம்பர் ஜானில் தான் வந்துட்டு ராஜஸ்தான் ட்ரிப் வந்தது.
பட் போன வருஷம் இந்த வருஷம் ஜானில் வந்து நான் எங்கே இருந்தேன் அப்படின்னா அருணாச்சல்ல இருந்தேன். அப்படி பார்த்தா போன வருஷம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி இப்போ தான் யோசிச்சேன். கிட்டத்தட்ட 1.25 வருஷம். அது 2 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஃபீ பிளஸ் ஹெட் எவ்வளோ டோல் பிடிக்க போகிறான்னு தெரியல. இது வந்து அந்த நம்ம கவுண்டில் வராது கண்டிப்பாக. எக்ஸ்பிரஸ் வே பார்ப்போம். கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பூச்சி அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நான் இப்போ தான் கேமரா பார்க்குறேன். அவ்வளோ பூச்சி அடிச்சிருக்கு. இத்தனைக்கு நான் வந்து மிடில் வந்து 3-4 வாட்டி வைப்பர் வந்து அந்த ஸ்ப்ளாஷ் அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டில் அவ்வளோ பூச்சி அடிச்சிருக்கு. உட்காந்து இந்த சோப் போட்டு தான் கிளாஸை கழுவணும். ஸ்டாப் பண்ண அப்புறம் நான் வந்து மொபைலில் மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இதுதான் அந்த கடை அப்படின்ட்டு. பட் நான் கோபுரோ காருக்குள்ளே இந்த ஸ்பாட்லேயே வச்சுருந்தேன்னா எடுக்காமல் விட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டில் போதில் கார் அவர் தாங்க வந்திருந்தாரு. வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். வந்து பார்த்தா வந்துட்டு ஜஸ்ட்டு என்ன ஒர்க்கெல்லாம் அப்படி போகுது, எப்படிலாம் ட்ரிப் அப்படின்னு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கொஞ்சம் அவரோட பிஸ்னஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இறங்குற உடனே ஒரு சின்ன ஷாக்கர்னா இவரை வந்து ஆல்ரெடி பேசி தெரிஞ்சவர். அந்த டீ கடைக்காரர் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துட்டு இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறபடி தெரியுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பைக் டயர் வந்து கிழிஞ்சு டெம்போவில் தூக்குறோமே அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷம் கழித்து பார்த்தா இவரை கூட பேசிகிட்டு இருக்கிறாரு கான்டாக்ட் சொல்லுவாங்களேன். பட் அவர் ஆனால் எந்த இதில் வந்து அவருக்கு இது கான்டாக்ட் செல்லுதா அப்படி வந்து ஒரு ஷாக்காக வந்துட்டு அவர் நம்மளை ஞாபகம் வச்சுருந்தார். அப்புறமா அங்கே டீயை குடிச்சு காசு கொடுத்தா கூட வேணான்ட்டார் அவர். அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்ததே பெருசு அப்படின்னாரு. சரி அப்படிலாம் சொல்லாதீங்க காசுன்னு சொல்லி எடுத்து அப்புறம் பேசிவிட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு. நான் ஆல்ரெடி வந்து ஹைவேலே வந்து கொஞ்சமாக அந்த லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் அந்த இதில் ஸ்டாப் பண்ணும்போது. பட் இல்லை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. இங்கே வந்துச்சு. வந்து காரை பார்க்கிங் போட்டு ஒரு சின்ன ஹோட்டல் சொன்னார். போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அப்புறமா டீ கடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். அது லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்த உடனே சபரிமலத்தில் வந்ததே வந்துட்டு ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ் பார்க்குறதுக்காக. டைகர் பார்க்கணும் அன்னைக்கு வந்துட்டு டைகர் பார்க்க முடியல சொல்லியிருந்தேன். அவர் இப்போ சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் வந்துட்டு போன அடுத்த ஒரு வாரத்திலே பார்த்தா வந்துட்டு ஒரு வார கேப்லேயே 5 பேரை வந்துட்டு டைகர் சொல்லி முடிச்சிட்டாமா. அங்கே உள்ள ஒரு கோயில் இருக்குமாம்மா. அந்த கோயிலுக்கு போகிற பூசாரி, அப்புறமா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஒரு சின்ன குழந்தை அப்படின்ட்டு 5 பேரை வந்து இது முடிச்சிச்சு. இப்போ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதாவது அந்த போகிற ரோடு இருக்குல்ல, அது வந்துட்டு அங்கே உள்ள RJ25 சம்திங் நம்பர் சொன்னார். அந்த பர்டிகுலர் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அனுப்புகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளி டூரிஸ்ட்டாக இருந்தால் அங்கே உள்ள லோக்கல் ஜீப்பில் தான் வந்து போக முடியும் அப்படின்ட்டு. அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்லாம் உள்ள அலோடே பண்ணுறதில்ல அந்த சம்பவத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொன்னார். அவ்வளோத்துக்கு ரொம்ப டைகர் அட்டாக்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஈவன் அவரே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 25 அடி டிஸ்டன்ஸில் வந்து பைக்கில் போய்ட்டு பார்த்தாரம்மா. வள்ளி விட்டுடுச்சு அப்படின்ட்டு இருந்தார். எங்கே அப்படின்னா ஸ்பாட் வந்துட்டு ரந்தம்பூர் நேஷ்னல் டைகர் ரிசர்வ். ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. பட் நான் வந்தப்போ 2 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு டைகர் பார்க்க முடியல. இன்றைக்கான vlog எண்டு. வழக்கம் போல் சுத்த பார்த்தோன்னே சாப்பிட்டுட்டேன். கேமரா எடுக்கவே இல்லை. அப்படி அவ்வளோ பசியில் விட சாப்பாடை பார்த்தோம்னா கேமரா மறந்து போயிடுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எம்டி பிளேட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தா அவர் தான் ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ் கேட்டிருந்தேன் நியர்பை ஹோட்டல்ட்டு. பட் நம்ம பட்ஜெட் தெரியாமல் அவர் ஒரு 1000 ரூபாய்க்கு சம்திங் ஹோட்டல் போட்டார். சரி ஓகே அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் கேட்டால் ஒரு 4 கிலோமீட்டர் சொன்னார். போயிட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதான். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. நீ காலைல வீட்டுக்கு வரணும் அப்படின்னாரு. அங்கே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்புங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்ருக்கேன். அதனால் நம்ம நாளைக்கு காலைல டே விலாகே ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளைக்கு டே 17. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே விலாகில் பார்க்கலாம். பாய், see you.